பாதுகாப்பே இல்லையான்னு ஒட்டுமொத்த பொதுமக்களும் அந்த எம்ஜிஆர் நகர் வீட்டுக்கு அந்த பெரிய அந்த பங்களா வீட்டுக்கு வந்து எல்லாருமே பயந்து போய் உறங்கி இருக்கிறாங்க. இன்னும் என்னெல்லாம் நடக்க போகுது இந்த பல்லடத்தில் அப்படின்னு இன்னும் பீதியில் இருக்கிறாங்க பொதுமக்கள். கிட்டத்தட்ட 50 நாள் ஆயிருக்கு அந்த பல்லடத்தில் நடந்த அந்த 3 கொலையை கண்டுபிடிக்கிறதுக்கே இன்னும் முடியல. ஸோ அதுக்குள்ள இங்கே இன்னொரு சம்பவம் நடந்திருக்கு. இது போலீஸுக்கு பெரிய தலைவலி ஏற்படுத்தி இருக்கு. ஸோ ஆல்மோஸ்ட் இந்த இடத்துல டாக் ஸ்குவாட்ல இருந்து அங்கே கிடைச்ச தடயங்களை வச்சு அவங்களோட அந்த தூக்கில் தொங்கின கயிறுல இருந்து அவங்க கட்டியிருந்த புடவையில இருந்து நிறைய விஷயங்களை வந்து போலீஸார் வந்து சேகரிச்சிருக்கிறாங்க. இப்போ அதை எடுத்துட்டு இன்வெஸ்டிகேஷனுக்காக எடுத்துட்டு போயிருக்கிறாங்க. அடுத்தது நாளைக்கு இல்லை நாளை கழிச்சு அந்த பல்லடம் ஜிஹெச் ஹாஸ்பிட்டல்லேருந்து அந்த மெடிக்கல் ரிப்போர்ட் போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் வந்த பிறகு தான் உண்மையிலே என்ன நடந்திருக்கு, யார் தற்கொலையா இல்லை கொலையா அப்படின்னு கண்டுபிடிக்கப்படும். விரைவில் இந்த குற்றவாளியும் கண்டுபிடிப்பாங்கன்னு நான் நம்புகிறேன். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், அடுத்தது